Hello guys, இன்னைக்கு நம்ம sum number 25 தான் பார்க்க போறோம். ஓகேவா? From the following particulars, prepare Z account showing the cost per unit. Transfer to process Z account at a cost from process Y. So process Y ல இருந்து Z க்கு வந்து transfer ஆகுது. எவ்வளவு transfer ஆகுது? 9000 units, 27,300. இது வந்து Z accountக்கு input. கரெக்டா? Transfer to finished stock account from process Z. So Z accountல இருந்து finished stock accountக்கு transfer ஆகுது. இது வந்து நமக்கு output. 8,000 units. Then material, labor, direct expenses. இது எல்லாமே நமக்கு வந்துட்டு expenses. Allowances for normal wastage 8% of units introduced. So normal wastage வந்து நமக்கு 8% ஆயிருக்கு. Scrap value வந்துட்டு 1 rupee per unit. Prepare process Z account. So first format போட்டுடலாம். Okay. ஓகே ஸோ இன்புட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்கோம் 9,000 யூனிட்ஸ் 27,300 27,300 தென் நமக்கு வந்து அவுட்புட் வந்து ஃபினிஷ்டு ஸ்டாக் அக்கௌண்ட்க்கு 8,000 யூனிட்ஸ் போகுது ஸோ அவுட்புட் வந்து 8,000 தென் எக்ஸ்பென்சஸ் வந்து 500 6,500 2,009 500 6,500 2,009 தென் நமக்கு வந்து நார்மல் வேஸ்டேஜ் வந்து 8%. ஸோ நார்மல் லாஸ்ல வந்து டோட்டல் இன்புட் வந்து 9,000 அதுல 8% வந்து வேஸ்டேஜ் ஆயிருக்கு. ஸோ 720 வந்து வேஸ்டேஜ் ஆயிருக்கு. ஒரு யூனிட்டுக்கு 1 ரூபி வந்து சொல்லியிருப்பாங்க ஸ்கிராப் வேல்யூ. ஸோ 720 இன்டூ 1 720. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டோட்டல் பண்ண வேண்டியதான். இங்க வந்து 9,000 இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணோம்னா நமக்கு வந்து 36,309 வருது. ஸோ 9,000 36,309 ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ 9,000 யூனிட்ஸ்ல 8,000 தான் அவுட்புட். தென் 720 வந்து நார்மல் லாஸ் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும் 280. ஸோ இந்த 280 தான் நமக்கு வந்து அப்நார்மல் லாஸ். இப்போ இந்த 280க்கான வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ 36,309. டோட்டல் எக்ஸ்பென்சஸை பார்க்கணும். 36,309 மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ எவ்வளோ வந்து நமக்கு 720. அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம அதை வந்து ரெக்கவர் பண்ணிட்டோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிடணும் காஸ்ட்ல இருந்து. டிவைடட் பை டோட்டல் இன்புட் வந்து 9,000. அதுல நார்மல் லாஸ் எவ்வளோ ஆச்சு 720 நார்மல் லாஸ் ஆச்சா. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணணும். ஸோ 36,309 மைனஸ் 720 பண்ணோம்னா 35,589 divided by 9,000 minus 720 8280. So 35,589 divided by 8280 பண்ணோம்னா 4.28 வருது 29 வருது 4.298. ஓகேவா? இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி நீங்க 4.3 கூட போட்டுக்கலாம். ஓகே ஸோ நமக்கு வந்து அப்நார்மல் லாஸ் வந்து 280 இன்டூ 4.289 பண்ணோம்னா நமக்கு வந்து 1201. இப்போ வந்துட்டு ஃபினிஷ்டு குட்ஸோட அமௌண்ட் வந்து எவ்வளோ வரும் 36,309 மைனஸ் 720 மைனஸ் 1201 இஸ் 34,388. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு ஃபினிஷ்டு குட்ஸோட வேல்யூ. இப்போ காஸ்ட் பர் யூனிட் எப்படி கண்டுபிடிப்போம் 34,388 டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் யூனிட்ஸ் 8,000 4.30. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம். இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பாய்.